வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டால்ஸ் வித் யூ வேல் பிரசன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ரஹ்மான் டிவிலியர்ஸ் எங்க போனான்னு தெரியல, கொஞ்சம் பிஸின்றான். சரி, ஓகே, நம்ம இப்போ மேட்ச்குள்ள போயிடலாம். சிஎஸ்கே vs கேகேஆர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கேகேஆர் மட்டும் தான் பிளே ஆஃப்ஸ் அலைவா இருந்தது. நம்ம சிஎஸ்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டீமோட பார்ட்டி பிளே ஆஃப்ஸ் பார்ட்டியை வந்து காலி பண்ணிட்டாங்க. வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ் ஸ்மித்தியன்? இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இது சென்னைக்கு வந்து நத்திங் டு லூஸ் தான் ப்ரோ. அவங்களுக்கு தோக்குறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச்மே அப்படிதான். தே ஆர் அவுட்டுங்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம், ப்ரெஷர் கம்மி தான். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மாத்த ட்ரை பண்றாங்க, விச் இஸ் ரியலி குட் டு சி. இன்னைக்கு அதே மாதிரி அவர் பேர் என்ன ப்ரோ? பேரே மறந்துச்சு எனக்கு. உர்வில் பட்டேல். ஸோ இன்னைக்கு அதனாலதான் எடுத்தோடனே இமீடியட்டா வந்து ஒரு சேஞ்ச் பண்றாங்க. சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி இமீடியட் சேஞ்சஸ் பண்ணி நம்ம பெருசா பார்த்தது இல்லை. பட் ஆனா எடுத்தோடனே உர்வில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் பேஜ்ல, என்னன்னா இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு நாள் ஐடென்டிஃபை பண்ணாம என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணிதான், என்னன்னா ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்மார்ட் நடந்துச்சு, சையத் முஸ்தக் அலி டிராஃபி நடந்துச்சுன்னு, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. மேபி முன்னாடி நடந்திருந்தா கூட இன்னும் சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. பட் பெட்டர் லேட் தென் நெவர். கரெக்டான டைம்ல சில சேஞ்சஸ் பண்ணலனா கூட பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் குட். எடுத்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பாங்க. சீசன் ஸ்டார்ட்ல எடுத்திருந்தாலுமே திருப்பாத்தி ஹூடா இதே தான் வச்சு விளாண்டுருப்பாங்க. இப்படி ஃபெயில் ஆனதாலதான் இப்போ புது டேலண்ட் கொண்டு வராங்க. அதெல்லாம் மெயினா நீங்க சொன்னது கண்டினியூ பண்ணா என்ன சொல்லலாம், மெகா ஆக்ஷன்லாம் விட்டுட்டு இந்த டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதுதான் நாங்க ஆக்ஷனே நடத்துறோம், இப்பதான் நாங்க புது பிளேயர்ஸ் எல்லாம் டிராகின் பண்ணுவோம். 4 பிளேயர்ஸ் நினைக்கிறோம் ப்ரோ. இப்போ புதுசா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல பிளேஸ் ஆகி அவங்கதான் இம்பாக்ட் காட்டுறாங்க, ஆக்சுவலா இன்டென்ட் காட்டுறாங்க. அவங்களாலதான் மோஸ்ட்லி சிஎஸ்கே இப்போ பாக்குறதுக்கே கொஞ்சம் ஒரு நல்ல டீமா தெரியுது. சீசன் ஸ்டார்ட்ல எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது தெரியும். ஸோ புதுசா வந்த டேலண்ட்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்றாங்க. மாத்திரேவா இருக்கட்டும், இப்போ இந்த உர்வில் பட்டேலும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இல்ல, சொல்ற மாதிரி உர்வில் பட்டேல் தான் ப்ரோ கம்ப்ளீட்டா வந்து டிஃபரன்ஷியேட்டர் கேம்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விளையாண்டப்போ அந்த இன்டென்ட், அந்த ஸ்கோர் தான் வந்து இவ்வளவு நாளா சென்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. மொத்த பவர் பிளேல இது வரைக்கும் சிஎஸ்கே த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் அடிச்ச 6 கவுண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உர்வில் பட்டேல் அந்த அடிச்ச 4 6 கவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஹியூஜ் டிஃபரன்ஸ் ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ, டோட்டலாவே இப்பதான் ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சது டோட்டல் டோர்னமெண்ட் அடிச்சதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறேன். அச்ச கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அவர் ஃபுல்லாவே வந்து அந்த மோட் வந்து தெரியுது. இன்டென்ட் வந்து இப்படிதான் ஆட போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்படிதான் எல்லா டீமும் அப்படிதான் ஆடுறாங்க. நீங்க எல்லா டீமும் எடுத்துக்கோங்க. பஞ்சாப் எடுத்துக்கோங்க, பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஓகேவா? வேற எந்த டீம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டீம் சொல்லுங்களேன். அதான் ப்ரோ, இப்போ பஞ்சாப் வந்து 2 பிளேயர்ஸ் தான் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரிதான் எல்லா டீம்ஸுமே ப்ரோ. நீங்க எந்த டீம் பர்டிகுலரா சொல்லலாம், ஜிடி தவிர. ஜிடியுமே பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன் தான். அவங்களுமே பவுண்டரிஸ்லயே அந்த ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஒரு மினிமம் ஒரு 45-50 ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதுவே போதும் ப்ரோ அந்த மாதிரி ஒரு லைனப். ஓகே, நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் கேகேஆர் பேட்டிங் எடுத்துருவோம். கேகேஆர் பேட்டிங் பத்தி பேசுறப்போ நம்ம த்ரூ அவுட்டாவே வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா, கேகேஆரோட பேட்டிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு, திக்கா இருக்கு. அதாவது 9 வரைக்கும் ப்ரோ. அதாவது மோயின் அலி, ரமன்தீப் சிங்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா அப் டு 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஆனா அந்த பேட்டிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஏன்னா இன்னைக்கு ரசல் கரெக்டான டைம் தான் வந்தாரு, எல்லாமே ஓகே. பட் த்ரூ அவுட்டாவே பேட்டிங் வந்து ஒரு கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒரு 20 ரன் ஷார்ட் டவுன் தோணுது. ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு 40 கிரவுண்ட்ல நீங்க 200 அடிச்சிருக்கணும். அங்க வந்து டெஃபினட்டா ஒரு 20 ரன் ஷார்ட் டவுன் எனக்கு தோணுது. பட் ஸ்பின்னர்ஸ்னால அசிஸ்டன்ஸ் நீங்க பிச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பாரடைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்னால அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஜடேஜா, நூறு, அஸ்வின் எல்லாருமே இன்னைக்கு நல்லா போட்டாங்க. அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனா, அதுக்கப்புறம் சம கம்பேக். ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸ் இருந்துச்சு. அதனாலதான் வந்து ஐ வாஸ் திங்கிங் தட் கேகேஆர் வந்து கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு. மோர் தென் பேட்டிங், பவுலிங்ல தான் மிஸ்டேக் பண்ணாங்க. பேட்டிங் வைஸ் பாக்குறப்போ ப்ரோ அஜிங்கியா ரஹானே நல்லா ஆடினாரு. பட் அதர் தன் தட் எல்லாருமே வந்து டக்குன்னு வந்து ஒரு கேமியோ ஆட்டு போயிட்டாங்க. குர்பாஸ் ஏர்லியா விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சுனில் நரேனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கிரிஷ் ரகுவன்ஷியோட குரூஷியல் கேட்ச் அது தோனி நல்லா பண்ணாரு. அதே மாதிரி வரவங்க எல்லாருமே டக்குன்னு விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரசல் தான் கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் அவங்களையுமே கண்ட்ரோல் பண்ணி கடைசியில நல்லா இழுத்து பிடிச்சிட்டாங்க ப்ரோ சென்னை மிடில் ஓவர்ஸ்ல இருந்து. ப்ரோ அதான் இப்போ கேகேஆர் பேட்டிங் லைனப்பா பார்க்க கொஞ்சம் சாலிடா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆல்மோஸ்ட் அவங்களும் பிளேயர்ஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. பேட்டிங் சாலிடா இருக்குங்கிறத விட அந்த பேட்டிங் எஃபெக்டிவா இல்ல, அதுதான் யூட்டிலைஸ் பண்றாங்க, கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஸ்ரேயஸ் ஐயருக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு 24 crores கொடுத்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா டெஃபினட்டா நம்பர் 4 நம்பர் 5 யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் ஃபார்ம்ல இல்லைனாலும் பெருசா ஒரு ஆன்லைன் இன்னிங்ஸுமே அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லை ப்ரோ. இந்த மேட்ச் தான் இந்த கரெக்டா அவரை ரிமூவ் பண்ணிட்டு
ரசலுக்கு கொஞ்சம் லாஸ்ட் 2 மேட்சஸா இயர்லியரா அனுப்பிட்டு இருக்காங்க ப்ரோமோட் பண்ணி. ஸோ அவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னைக்குமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, ரமன்தீப் சிங் இந்த மாதிரி பிளேயருக்கு முன்னாடி மொயின் அலி அனுப்பியிருக்கலாம் ப்ரோ. அவர் ஒரு பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். அதுவும் லாஸ்ட் ஓவர்ஸ்லாம் கண்டிப்பா நல்லா ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரமன்தீப் சிங் த்ரூ அவுட்டா இந்த டோர்னமெண்ட் வந்து அவரோட சான்ஸை யூட்டிலைஸே பண்ணிக்கல. உங்களுக்கு சான்சஸ் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவருமே பெருசா பால்ஸ் ஃபேஸ் பண்ணல. பட் ஓவராலா சொல்றேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது ப்ரோ. கேகேஆர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு சாலிடா ஒரு 3 மேட்சாவது பேட்டிங் ஃபெயில். இன்னைக்கு மேட்ச் சொல்றேன், இன்னைக்கு மேட்ச் ஓகே. பட் இந்த டோர்னமெண்ட்ல அவருக்கு எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் ப்ரோ ஒரு 2 மேட்சஸ் தான் மிஸ் அவுட் பண்ணிருப்பாரு. மத்தபடி எல்லா மேட்சும் ஆனாரு. ஒரு 3 பேட்டிங் ஃபெயிலியர் இருந்தது. அவர் அழகா அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். பட் எல்லா வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டாரு ப்ரோ. சோ அவரு அதான் சொல்ற மாதிரி அதை அவர் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ரசல் தான் வந்து அந்த மிடில் ஆர்டரை இழுத்து பிடிக்கிறாரு. அதுவும் ரசல் இவ்வளவு மேட்ச் ஃபார்ம்ல இல்லாதப்போ ரொம்ப கஷ்டம். பட் போன மேட்ச் ரசல் நல்லா ஆடினாரு. அதனால நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சாங்க. அதனால அவர் டீசெண்டா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா 2-3 6 அடிச்சாரு. பட் அதர் தன் தட் பாக்குறப்போ டெஃபினட்டா எவ்வளவு ரன் ஷாட்னு சொல்லுவீங்க வேல் ப்ரோ? 180 அடிச்சிருக்காங்க, 179 அடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு 190 அடிச்சிருந்தாலே இந்த சிஎஸ்கே கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் நான் 185 ஆல்மோஸ்ட் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது. பட் 190 அடிச்சிருந்தா டெஃபினட்டா ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ சிஎஸ்கே. இன்னைக்குமே பெரிய டிஃபரன்ஸ். நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பேசிக்கலாம். சிஎஸ்கே பவுலிங் ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அஸ்வின்லாம் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஜடேஜா ஆஸ் யூஷுவல் நல்லாவே போட்டுட்டு இருந்தாரு. அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் கொஞ்சம் அடிச்சுட்டாரு. அதுவும் ரசல் தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்க ஸ்பின்னர்ஸ் நூறகம் போதெல்லாம் பேக் டு ஃபார்ம்ன்றது அந்த விக்கெட் கால்ம்ஸ்ல வேல்யூ இருக்கு. எல்லா மேட்சுமே நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. பட் விக்கெட் மிஸ்ஸிங்கா இருந்தது. இந்த மேட்ச் திரும்பி ஒரு 4 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் ரேஸ்ல திரும்பி உள்ள வந்துட்டாரு. ஸோ பவுலிங் ஓவராலாவே நல்லா இருந்தது ப்ரோ. பத்திரானா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லேக் ஆகுது. லாஸ்ட் ஓவர் ஃபைன் நல்லா போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் செம்மையா ரன் கன்சீட் பண்ணாரு. அவருக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காரோ அவ்வளோ சிஎஸ்கே வின்னிங் சான்சஸ் வந்து அதிகமாகும் ப்ரோ. 100% உண்மை. சென்னை வந்து பவுலிங் வந்து மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே இன்னைக்கு போட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரசல் இருந்தப்போ கொஞ்சம் இதுவா இருந்து பேக் ஃபுட்ல இருந்தாங்க. பட் அது வந்து டோட்டலாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பவர் பிளேல கொஞ்சம் நல்லா ரஹானே எல்லாம் நல்லா பயங்கரமா ஆடினாரு. நிறைய கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு. ஸோ கொஞ்சம் பவர் பிளேல ரன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல புல் பேக் சொல்ற மாதிரி 100 அகமது ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை வந்து கரெக்டா பண்ணாங்க. இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்பின் டு வின் தான். இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க சென்னைங்கிறது நம்ம சொல்லியாம் ப்ரோ. ஆனா கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா பத்திரானாக்கு ஒரு கம்பெனியன் பார்த்தே ஆகணும் ப்ரோ. ஒரு பேசர் கண்டிப்பா எண்டோஸ் போறதுக்கு வேணும். இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நீ கலியில யூஸ் பண்ணல. கம்போஜுமே எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல தான் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. அதை விட்டா மிடில் ஓவர்ல தான் எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எண்டோஸ் போறது கண்டிப்பா பத்திரானாக்கு ஒரு கம்பெனியன் தேவை. ஸ்பின்னர்ஸ் வச்சு எல்லா மேட்சும் ஓட்ட முடியாது. மெயினா இன்னைக்கு வந்து அந்த சைடு மணிஷ் பாண்டேயோட பேட்டிங் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி ஓவர் வரையும் ஆடி 6 பாலும் 6 சிங்கிள் தான் ஆட முடிஞ்சதுன்றப்ப கொஞ்சம் டெஃபினட்டா மணிஷ் பாண்டே வந்து அவரோட சான்ஸை யூஸ் பண்ணல. ஆக்சுவலா ஆக்சிலரேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா ஒரு 10 ரன்ஸ் அங்கதான் ப்ரோ ஷார்ட். நம்ம சொல்ற மாதிரி இந்த 190 வந்திருக்குன்னா அதுக்கு இந்த டிஃபரன்ஷியேட்டர் மணிஷ் பாண்டியோட நாக் தான். ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மணிஷ் பாண்டே மேல த்ரூ அவுட்டாவே வந்து, ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. அவரும் ஒரு வெட்டரன் அஃப்கோர்ஸ். ஸோ மணிஷ் பாண்டே வந்து கண்டிப்பா இன்னைக்கு நல்லா ஆடணும்னு ஒரு கிரிக்கெட் ஃபேனா எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. பட் அந்த அளவுக்கு ரன்ஸ் இருந்தாலும் எஃபெக்டிவ்னஸ் இம்பாக்ட்னு பாக்குறப்போ டெஃபினட்டா ஒரு 10 ரன் ஷாட் தான் போட்டான். ஓகே ப்ரோ, மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசிடலாம். சிஎஸ்கே பேட்டிங் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். சிஎஸ்கே பேட்டிங் ப்ரோ இன்னுமே அந்த கிளவுன் மூவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு ப்ரோ அஸ்வின் வந்து நம்பர் 5 நம்பர் 4 பிரீவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் வச்சுக்கிட்டு நீங்க அஸ்வினை மேல அனுப்புறீங்க? இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணாரு, அவுட் ஆயிட்டாரு கொஞ்சம் ஏர்லியரா. அது வந்து சிஎஸ்கேக்கும் ஒரு விதமான நல்ல சயின்ஸ் தான். அவர் கொஞ்சம் டாட் பால் ஆடிட்டு அவுட் ஆயிருந்தாருன்னா ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். பிரீவிஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாரு. இல்ல அங்க டெஃபினேஷன் ஆஃப் ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங் வந்து டீப்பா கொண்டு போய் மேல வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி அஸ்வினா, இல்லாட்டி கொஞ்சம் நீ வந்து டீப்பா ஆடி கொடு, இல்லாட்டி வந்து நீ அக்ரெசிவா ஆடு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபார்வர்ட் போய் பின்னாடி வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நிக்க வச்சு ஆட வைக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா 180 மாதிரி டார்கெட் சேஸ் பண்றப்போ பிளேயர்ஸ் மேபி இனிஷியலா அவுட் ஆயிட்டா அதுக்கப்புறம் டீம் பேக் ஃபுட்ல போயிருங்கிறதுனால அப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது தான். அதான் ப்ரோ, இந்த ஒரு மேட்சுக்குனா சரி ஓகே அக்செப்டபிள். பட் கோயிங் ஃபார்வர்ட் இதுதான் அவங்களோட மெத்தடாலஜியா இருக்க போதுன்னா இது டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. லாங் டேர்ம்ல பார்த்தா அஸ்வின் வந்து எல்லா மேட்சும் ஆடி கொடுக்க போறது இல்லை. ஸோ இது டெஃபினட்டா ஒரு கிளவுன் மூவ் தான். இது வந்து ரிபிட்டேட்டிவா பாக்குறதுக்கு நான் விருப்பப்படல. பட் சொல்ற மாதிரி சென்னையோட பேட்டிங் பார்த்தா இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒளி தெரிஞ்சிருக்கு. சென்னை ஃபேன்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த இன்டென்ட் தான் ப்ரோ. கடைசி மேட்சஸ்லயே நம்ம பார்த்துட்டு வரோம், ரொம்ப க்ளோஸா போய் தான் இது பண்றாங்க, நல்லா ஆடுறாங்க, அந்த இன்டென்ட் வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அது நல்லா
தே கேம் டு பார்ட்டி வெல். ஓப்பனரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் த்ரூ அவுட் பார்ட்டி மிடில் ஆர்டர்ல டெவால் பிரவிஸோட நாக் வந்து இன்னைக்கு பயங்கர குரூஷியல், ரொம்ப வைட்லா இருந்துச்சு. கம்ப்ளீட்டா கேமை திருப்பி விட்டாரு. அந்த வைபவ் வராரோட ஒரே ஓவர் ப்ரோ 30 ரன் போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. செம்ம அடி. ஆனா அதுலயா ரகுவன்சி ஒரு கேட்ச் இதாச்சு. பட் ஸ்டில் டெவால் பிரவிஸ் காட்டியிருக்காரு ப்ரோ, வை ஐ எம் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. பிரவிஸை பார்க்கவே வந்து ஒரு அதான் அந்த ஆல்ரெடி வந்து அந்த ஒரு எனர்ஜி அப்படியே கொண்டு வராரு ப்ரோ, அந்த ஆவரா அப்படியே கொண்டு வராரு பிரவிஸ். ஆமா ப்ரோ, ஃபீல்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி பக்காவான ஒரு சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சிருக்காரு. ஸோ ஒரு கரெக்ட்ல யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஒரு லாங் ரன்ல ஒரு சிஎஸ்கே இதுலதான் இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் சிஎஸ்கே இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தா நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்த்தா ருத்ராஜ் வந்துருவாரு எக்ஸ்ட்ரா. இப்போ ஓப்பனர்ஸ் எனக்கு தெரிஞ்சு மாத்திரை கண்டிப்பா ஆடுவாரு. ருத்ராஜ், அப்புறம் உர்வில் பட்டேல், பிரீவிஸ் எனக்கு தெரிஞ்சு சாலிடா இருக்கு ப்ரோ. யங் டேலண்ட், கொஞ்சம் அக்ரெசிவ் அப்ரோச்சும் இருக்கு. இவரு ருத்ராஜ் மட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா எப்படின்னா ஒரு 2 பிடிச்சி ஆடிட்டாரு. இப்போ கில்லு விராட் கோலி எல்லாம் பண்ற மாதிரி ஒரு 2 பிடிச்சி ஆடிட்டாருன்னா கொஞ்சம் நல்ல சைன்ஸ், குட் சைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவரை சுத்தி எல்லாருமே அக்ரெசிவா தான் ஆட போறாங்க. மாத்திரையும் சரி உர்வில் பட்டேலும் எல்லாமே அக்ரெசிவா தான் ஆட போறாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளோல போனாங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்க. ஆக்சுவலி நீ கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல பார்த்தா தூபே ஆடினதுமே நல்ல இன்னிங்ஸ் தான். கடைசி வரைக்கும் கொண்டு போய் நல்லா ஆடி கொடுத்தாரு. உண்மையாவே வந்து கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல நல்ல இன்னிங்ஸ் தான். நீங்க என்னதான் இப்படி தலையாட்டினா கூட இன்னைக்கு வந்து வின்னிங் சைடு இருக்கிறதுனால நம்ம நல்ல இன்னிங்ஸ் சொல்றோம். எப்படி வேணா போயிருக்கலாம் ப்ரோ. கேகேஆரோட டீம்ல 5-6 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் ஒரு பேட்ஸ்மேன் ஆட முடியும். அங்க வந்து விக்கெட் லூஸ் பண்ணிருக்காருன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இவ்வளவு டீப்பா கொண்டு போகணுமான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது ப்ரோ. உங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. இவ்வளவு டீப்பா கொண்டு போகணும். ஏன்னா 48 balls 54 இருந்தது. அங்க இருந்து கொண்டு போய் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச ரொம்ப டஃப்பான மேட்ச் மாதிரி ஓகே ப்ரோ. 48 balls 54 சொல்றீங்கல்ல, 6 விக்கெட் டவுன் கரெக்ட்டா? இல்ல இருங்க, நான் என்ன 6 விக்கெட் டவுன் கரெக்ட்டா? அந்த இடத்துல தூபே அடிக்க போய் ஒரு விக்கெட் போயிருந்துச்சுன்னா கம்ப்ளீட் டீம் பேக் ஃபுட். ஒத்துக்கிறீங்களா? அடிக்கணும்னு நான் சொல்ல வரல ப்ரோ. இப்போ எப்படின்னா கொஞ்சம் பெட்டரா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன் ப்ரோ. எக்ஸாக்டா ஆஃப் சைட்ல ஒரு கட் ஷாட் மாதிரி ஆடுவார் ப்ரோ. கரெக்டா ஃபீல்டருக்கு ஒரு லெஃப்ட்ல போகணும்னு நினைக்கிறேன். டைவ் அடிச்சு தான் ஃபீல்டர் அதை தடுப்பாரு. அங்க ஒரு சிங்கிள் எடுத்துருக்கலாம். தோனியும் சரி சிவம் துபேவும் சரி அதை டினை பண்ணிட்டாங்க. என்ன தூபேவோட பிரச்சனை என்னன்னா ஒரு ரன்னிங் வந்து இஸ் நாட் அப் டு தி லெவல் ப்ரோ. நம்ம நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம் ப்ரோ. ஆப்போசிட் சைட்ல தோனி இருக்கும்போது ஒரு மாதிரி புல் பண்ணி ரன் பண்ண வச்சிருவாரு, ரன் ஓட வச்சிருவாரு. பட் தோனியுமே இன்னைக்கு என்னன்னா அந்த குயிக் சிங்கிள்ஸ் எல்லாம் எடுக்கிற அப்ரோச்லயே இல்ல ப்ரோ. டீப்பா கொண்டு போலான்னு சொல்லிட்டு தூபே இருக்கிறதுனால 2வது ஓடல நிறைய பால்ஸ். ஏன்னா தூபேவால ரன் பண்ண முடியல. அதான் ஃபேக்ட். தூபேவோட ரன்னிங் ஃபிட்னஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு லாஸ்ட் 2 மேட்ச்க்கு முன்னாடி அவர் ஃபீல்டிங் பண்ணப்பயும் கூட நம்ம பார்த்தோம். இல்லாட்டி தோனினா வந்து ஈஸியா ரன் ஸ்டீல் பண்ணிடுவார் ப்ரோ. அவர் அந்த மாதிரி டைப்பே கிடையாது. தூபே இருக்கிறதுனாலதான் they were unable to go. ஆனா நீங்க சொல்றது ஓகே ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து தூபே ஆடினது நல்ல நாள் தான். ஏன்னா கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல விக்கெட்ஸ் வர் வெரி க்ரூஷியல். அங்க வந்து விக்கெட்ஸ் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா கேம் பேக் ஃபுட்ல போயிருக்கும். ஏன்னா கடைசியில ஜெயிச்சதுமே 2 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான். இல்ல ப்ரோ, இது அக்செப்டபிள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் இதுவே இல்ல, பேட்டிங் காம்பினேஷனே இல்ல. அதுதான் லாஸ்ட் ரெகக்னைஸ்ட் பேட்டிங் பார்ட்னர்ஷிப். அதை விட்டா வேற யாரும் பேட்டிங் ஆடுறதுக்குலாம் நம்ம கம்போஸ் எல்லாம் என்னதான் நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பயங்கரமா ஹைப் கொடுத்துட்டு இருந்தாலும் பேட்டிங்ல அவர் வராரு, ஒரு 2 பால் சுத்துறாரு, அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. 100 அகமதும் சேம் தான். ஸோ அவங்கள நம்பி இது பண்ண முடியாது. இப்பயே கடைசி பால் ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கே தோனி எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு நம்ம பார்த்துருப்போம் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி பேட்டிங்ல அவ்வளவா ட்ரஸ்டபிளா இல்லாத, டெய்லண்டர்ஸ் ட்ரஸ்டபிளா இல்லாதப்ப இவங்களே ஆடி இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். எண்ட் வரையும் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அது வரையும் நல்லது. இதுதான் வந்து இவ்வளவு மேட்சஸா லேகிங்ல இருந்தது. கொண்டு போயிட்டாங்க. பாசிட்டிவ் மேட்ச் கூட பார்த்தோம், கொண்டு போயிட்டாங்க. பட் ஃபினிஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணதும் கொஞ்சம் ஹாப்பி. ஓகே, சோ அப்படியே கொல்கட்டா பவுலிங் பத்தி பேசிடுவோம். கேகேஆர் பவுலிங் பத்தி பார்த்தா வைபவ் வரோரா அந்த செகண்ட் ஓவர் ரொம்ப குரூஷியலா 30 runs போனது வந்து வாஸ் வெரி மச் கம்ப்ளீட்டா கேம் வந்து பேக் ஃபுட்ல தள்ளிடுச்சு. ஆனா ஸ்டில் கடைசியில வந்து ஒரு டீசன்ட் கம்பேக் கொடுத்து நல்லா போட்டாரு. பட் ஏன்னா 30 runs வந்து பயங்கர டென்ட் ப்ரோ. அதுதான் வந்து கம்ப்ளீட்டா கேமோட டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. ஏன்னா மத்த பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா டீசென்டா 4 overs 40 விக்கெட்ஸ் காலம்ல இருந்தாரு. சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி எப்பவும் போல நல்லா போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஃபாஸ்டஸ்ட் 100 wickets பை ஸ்பின்னர், ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட், ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி ஸ்டாண்டம்ல வருண் அண்ட் சுனில் நீங்க நம்பி 8 overs எனி டே எனி பிச் நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். அவங்க ரோல அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறப்போ ஹர்ஷித் ராணா தான் வந்து கொஞ்சம் பேங்கபிள் பவுலர். இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. ரசல் வந்து கடைசியில நல்லா கொண்டு வந்து போட்டாங்க. அங்கதான் வந்து ரஹானேயோட கேப்டன்சி மேல நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வருது. பிகாஸ் when your team is not winning கண்டிப்பா கேப்டன் வந்து கொஸ்டின் பண்ணதான் செய்வாங்க. சோ மேபி ரசலுக்கு வந்து இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாமோ மிடில் அப்படிங்கறது அவங்க கேட்கிற கொஸ்டின். ஸோ அதே மாதிரி ரஹானே கேப்டன்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிடு.
ப்ரோ டெஃபினட்டா இன்னைக்கு ஒரு சரியான பெரிய மிஸ்டேக் ப்ரோ. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு நல்ல ரிதம்ல இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி நிறைய போட்டுட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம குறுக்க கொண்டு வந்து வைபவ் அரோராவுக்கு கொடுத்தாரு. அது எதுக்குன்னே தெரியல. சூரிய வந்துருச்சு வைபவ் அரோராவுக்கு கொடுத்தாரு. அது எதுக்கு அந்த மூணே தெரியல. ஏன்னா அவருக்குமே ஒரு நல்ல ரிதம்ல எல்லாம் இல்ல ப்ரோ. அவர் நல்ல ரிதம்ல எப்போ இருக்காருன்னு சொல்லணும்னா கொஞ்சம் பவர் பிளேலயே இனிஷியலா போட்டு விக்கெட் எடுத்தாரு. பட் அந்த ஆக்சுவல் ஸ்விங் அதெல்லாம் வந்து லேட்டரான நம்ம மிடில் ஓவர்ஸ்ல பார்க்க முடியாது ப்ரோ. கொடுத்தது ஒரு பெரிய மிஸ்டேக் தான் ப்ரோ. அந்த இடத்துல நிறைய இல்லாட்டி வருணே போயிருக்கணும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனா மொயின் அலி இருக்காரு. ஸோ டெஃபினட்டா ஸ்பின்னருக்கு தான் போயிருக்கணும். அது எதுக்கு அந்த மூவ் பண்ணாருன்னு தெரியல. அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டே. ஸோ மெயினா தோத்ததுக்கு காரணம் கேப்டன்சின்னு கூட சொல்லலாம். பவுலர் நீங்க சொல்றதை விட அந்த ஓவர்ல இவர் தான் போகணும்னு முடிவு பண்ண கேப்டன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை கூட நம்ம பிளேம் பண்ணலாம். சோ சொல்ற மாதிரி ரஹானேஸ் கேப்டன்சி இன் ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட் வந்து இஸ் நாட் ஃபண்டாஸ்டிக். அவர் இன்டர்நேஷனல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல் கேப்டன்சி ரெக்கார்ட் வந்து இஸ் நாட் ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரி இந்த சீசன் வந்து ரொம்ப ஃபெய்த் வச்சு அவர் கொடுத்தாங்க. பட் டீசெண்டா பண்ணியிருந்தாலும் சொன்னாலும் நிறைய மிஸ்டேக்ஸ். இது நல்ல டீம் ஆக்சுவலி. கேகேஆர் நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ டெஃபினட்டா கேப்டன் மேல கொஸ்டின் மார்க்ஸ் வரதான் செய்யும். கோச்சா இருக்கட்டும், மென்டரா இருக்கட்டும், எல்லார் மேலேயும் கொஸ்டின் மார்க்ஸ் வரதான் செய்யும். ஸோ டெஃபினெட்லி கேகேஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒத்துக்கிறீங்களா? ப்ரோ டெஃபினட்டா ஒத்துக்கிறேன் ப்ரோ. நீங்க சொன்னதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்ல டீம் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்ன அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து ரசல் ஃபார்ம் அவுட்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஃபார்ம் அவுட்னு சொல்றதை விட இயர்லியரா வந்து அவர் ட்ரையே பண்ணல. பேட்டிங்ல மேலேயே அனுப்பல. ஒரு 2 மேட்ச் ஃபெயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு இதம்க்கு வந்திருப்பாரு. ட்ரையே பண்ணல. ரொம்ப லேட்டரா ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ் விட்டு வெளில போற இந்த ஸ்டேஜ்ல தான் லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் ட்ரை பண்றாங்க. அது வந்து கேகேஆரோட மிஸ்டேக் தான் ஒரு பியூர்லி. கரெக்ட் 100%. இது 30 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரி அவங்க பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 20 ஓவர்ஸ் மேட்சுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் அமிச்சு ஆட வைக்கணுமோ அதை அவங்க யோசிக்காம ஏதோ 30 ஓவர் மேட்ச் மாதிரி இழுத்து அவரை டீப்பா வச்சு என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. சோ அது வந்து ஒரு டெஃபினட் கொஸ்டின் மார்க் ஹேஸ் டு பி ஸ்போக்கன் இனஃப். ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹிட்டர்ஸ் வந்து ஈஸியா அகாமடேட் பண்ணி மேல அனுப்பி, இப்போ எந்த டீம் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எல்லா டீம்ஸ்லுமே வந்து அந்தந்த ரோலுக்கு ஆடுறதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டா வந்து பேசேஜ் ஆடுறாங்க. இங்க வந்து அதுதான் வந்து ஒரு குழப்பமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அங்கதான் வந்து அவங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இந்த மெயின் சீசனோட டோட்டல் டிராபேக்கே வந்து அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். கேகேஆர் பொறுத்தவரையும் பேட்டிங்ல ரொம்பவே லேட்டா தான் அவங்களோட கேகேஆர் பிளே ஆஃப் பத்தி சொல்லுங்க. சான்ஸ் இருக்கா? அவ்வளவு முடிஞ்சுல? முடிஞ்சு. நான் அப்பயே சொல்லிட்டேன் ஒரு மேட்ச் தோத்தாலே முடிஞ்சு. ஆனா மத்த டீம்ஸ் எல்லாம் இவங்க 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா அங்க எல்லா டீம்ஸும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே உள்ள போயிருவாங்க ப்ரோ. அதுவும் மும்பைக்கு வந்து இன்னைக்கு தமிழ் கமெண்ட்ரியில பார்த்தேன். மும்பைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி 2 மேட்ச் தோத்தாங்கன்னா வெளில போயிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னும் ரொம்ப மோசமான ரேட்ல எல்லாம் மும்பை தோக்க போறது கிடையாது அப்படின்னு நான் நம்புறேன். என்ன வேணா நடக்கலாம். அந்த மாதிரி மோசமான ரேட்ல எல்லாம் அவனுக்கு தோக்க போறது கிடையாது. ஆல்ரெடி அவங்க நெட் ரேட்டும் நல்லா இருக்கு. எப்படியும் மும்பை எல்லாம் ஒரு மேட்சா ஜெயிச்சு உள்ள வந்துருவாங்க ப்ரோ. கேகேஆர் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இல்ல அது இன்னும் அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்ரீதர் சார் வந்து நம்ம பிளே ஆஃப் மிட் சீசன் அனாலிசிஸ்ல வந்து என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கண்டிப்பா கொல்கட்டா தான் பிளே ஆஃப் வருவாங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா இல்லையா? சோ தலைவர் எப்பலாம் வந்து அன்னைக்கு என்னன்னா ஆக்சுவலா எல்லாத்தையும் அவர் சொன்ன எல்லாமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதான் போனாரு பேன் ஆயிட்டாரு. கேட்சே விட மாட்டாங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், அடுத்த நாளே முடிச்சு விட்டானுங்க. அதே மாதிரி மிட் சீசன்ல கண்டிப்பா கொல்கட்டா தான் ஈஸியர் டீம் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. பட் கேகேஆருமே அவ்வளவுதான் முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இதை நீங்க யாருக்கு ப்ரோ கொடுப்பீங்க? நான் டெஃபினட்டா பிரீவிஸ்க்கு தான் ப்ரோ கொடுப்பேன். ஏன்னா அவரு தான் டர்ன் அவுட் பண்ணிட்டே போனாரு. அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடலனா சிஎஸ்கே இன்னைக்கும் தோத்துருக்கும் ப்ரோ. ஆனஸ்டா சொல்றேன், சிஎஸ்கே இன்னைக்கும் தோத்துருக்கும். அவர் மட்டும் அந்த இன்னிங்ஸ் ஆடலனா. அவர் தான் வந்து அந்த இருங்கபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு. ஓகே, அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நான் 2 பேருக்கு கொடுக்குறேன். ஒன்னு அஜிங்கா ரஹானே கேப்டன்சி. ஏன்னா த்ரூ அவுட்டாவே வந்து சீசனுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணலையோ அப்படின்னு நிறைய டிசிஷன் மேக்கிங்ஸ்ல எனக்கு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே மாதிரி வைபவ் அரோரா அந்த ஓவர். ஸோ அதனால கொடுக்குறேன். டு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் கேகேஆர் பேட்டிங் மனிஷ் பாண்டேக்கும் நான் கொடுக்குறேன். நான் வீட்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் 100 அகமது தான் கொடுப்பேன். ஏன்னா அவர் பேக் டு விக்கெட் காலம்ஸ். அவர் விக்கெட் காலம்ஸ் வந்தாலே சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஈஸியா கேமை வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். ஸோ நான் டெஃபினட்டா 100 அகமது தான் சொல்லுவேன். நான் என்டையர் சிஎஸ்கேக்குமே கொடுக்குறேன். விசில் போட்டு சென்னை இஸ் பேக். எஸ், ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க ப்ரோ. விடுங்க, எஸ் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. தலைவா இந்த சீசனை விடுங்க, அடுத்த சீசன் பாருங்க. வேற மாதிரி இருக்கு டீம். இப்பயே செட் ஆகி அடுத்த வருஷம் பேசின வாயெல்லாம் வந்து குத்தி விட போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் பயங்கரமா இருக்கு. அதான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்கும் அடுத்த வருஷம் தான் போல. ஓகே, நம்ம இந்த மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் எல்லாம் முடிஞ்சு நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். ஓகே, லாஸ்ட் 2 மேட்சஸா நமக்கு என்னன்னு தெரியல. ஃபார்ச்சூன்ஸ் நமக்கு ஃபேவரா இருக்கு. ஒரு 2 மேட்சா கண்டினியூஸா ஜெயிச்சிட்டோம். ஒரு 6 பாயிண்ட் லீட் இருந்ததை ஒரு 4 பாயிண்ட்னு குறைச்சிருக்கோம். இப்பயும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.
பட் க்ளோஸா வரும், அட்லீஸ்ட் கான்டெஸ்ட்ல இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரௌடா இருக்குப்பா. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ்க்கு வந்துடலாம். ரகுமான் டிவிலியர்ஸ் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் 32, ஸ்மித்தியன் ஃபாலோட் பை 31. நான் இப்போதான் ஒரு 28 வந்திருக்கேன். ஓகே, இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, பார்க்கலாம். ஓ, உங்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படியே தினமும் 2 பேரும் ஒரே டீம் ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ப்ரிடிக்ட் பண்ணி மேல வந்துருவேன். தலைவா நாளைக்கு வந்து மண்டே இடிக்குது தலைவா, நீங்களே சொல்லிடுறேன், என்னால முடியல. ஐயோ ப்ரோ, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க ப்ரோ, நான் தான் கடைசியில கேக்குறீங்க. நான் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஓகே, பஞ்சாப் டெல்லி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவரு யாரு சொல்றாருன்னு. அப்படியே போட்டு விடுறா சாட்ல டிசி. ப்ரோ நான் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் ப்ரோ. டைம் எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு கடைசியில டிசி சொல்ல போறீங்க, நான் வந்து பஞ்சாப் சொல்ல போறீங்க. எனக்கு நாளைக்கு டிசி ஜெயிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு பஞ்சாப் மேல பயமா இருக்கு. நாளைக்கு தோந்துச்சு ஒரு கடைசியில எங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி மத்தவனுக்கு ஆசைப்பட்டு என்ன சொல்றீங்க? 15 பாயிண்ட்ல இருக்கீங்க, பெருசா எஃபெக்ட் ஆகாது தலைவா. டாப் 1 to அஃபெக்ட் ஆயிரும்ல. ஏன் நீங்க வந்து அந்த குவாலிஃபயர் 1 விளையாண்டாதான் உங்களால கப்பு ஜெயிக்க முடியுமா? விளையாண்டு ஜெயிக்காதா? விளையாண்டா ஒரு மேட்ச் தோத்தாலே வெளில, குவாலிஃபயர் வைங்க, அதையும் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு. ஏங்க இது வரைக்கும் ஐபிஎல் வரலாறுலயே எலிமினேட்டர் விளையாடி ஜெயிச்ச ஒரே டீம் ஹைதராபாத் மட்டும் தான் 2016. வேற எவனுமே எலிமினேட்டர் விளையாடி ஜெயிச்சதே கிடையாது. வரலாறுலாம் தூக்கிட்டு வராதீங்க. அன்னைக்கு நல்லா விளையாண்டீங்கன்னா ஜெயிக்கும். இல்ல ப்ரோ, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், 3 matches at the trot தொடர்ந்து ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு பர்ன் அவுட் தானே. கண்டினியூஸ் டூ ஆர் டை எலிமினேட்டர் குவாலிஃபை ஃபைனல்ஸ். ஓகே, சோ நான் உங்க டீம் நான் வந்து எனக்கு நாளைக்கு டெல்லி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா எனக்கு டெல்லி நான் பிளே ஆஃப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா டெல்லி வரணும்னு ஆசை தான். பட் என்னன்னா டெல்லி நாளைக்கு ஜெயிச்சுட்டு அப்புறம் கடைசியில பஞ்சாப் வந்து திணறிடக்கூடாது டாப் 2க்கு. ஸோ அந்த ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே என் டீமை நான் பேக் பண்ற மாதிரி நாளைக்கு நான் பஞ்சாப் சொல்றேன். சரி, ஓகே. நான் வந்து நாளைக்கு ஆளாளுக்கு ஒரு டீம் சொல்றீங்க, ஆப்போசிட்டா போக முடியாது, ஏதோ ஒரு டீம் சொல்லிதான் ஆகணும். நான் வந்து சரி இதுவரையும் வந்த பாயிண்ட்டை விடுறதுக்கு விரும்பல. எனக்கு என்னமோ நாளைக்கு டிசி தான் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஸோ நான் டிசி பக்கம் தான் சாயிறேன். ஓகே, வித் திஸ் நோட் நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிடலாம். அன்டில் தென், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், வேல் பிரஜன் அண்ட் ஸ்மித்தியன்